பிரைஸ் தி லார்ட். இயேசுவின் நாமத்தில் உங்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள். நல்லா இருக்கீங்களா? ஒரு வாரம் உங்களை சந்திக்க முடியல ஒரு சில காரணங்களால. ஆனாலும் கூட இந்த நாளில் உங்களை பார்ப்பது எனக்கு மிகுந்த மகிழ்ச்சி. தொடர்ந்து உங்களை பார்க்க இந்த கர்த்தருடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்ள தேவன் எனக்கு கிருபை தரும்படியாய் நீங்கள் ஜெபித்துக் கொள்ளுங்கள். இந்த நாளிலும் கூட பாருங்க, எரேமியாவின் புஸ்தகம் 33ஆம் அதிகாரத்துல 3ஆம் வசனத்தை பைபிள்ல வாசிக்கிறேன், கவனிச்சு பாருங்க. என்னை நோக்கி கூப்பிடு, அப்பொழுது நான் உனக்கு உத்தரவு கொடுத்து நீ அறியாததும் உனக்கு எட்டாததுமான பெரிய காரியங்களை உனக்கு அறிவிப்பேன். கர்த்தராகிய தேவன் நம்ம கொடுக்கிற ஒரு வசனம், என்னை நோக்கி கூப்பிடு. அப்போ நாம் கர்த்தரை நோக்கி கூப்பிடும் போது என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தா, அவர் உத்தரவு கொடுக்கிறவராய் இருக்கிறார். இன்னைக்கு ஜெபிக்கிற கிறிஸ்தவர்கள் தான் நிறைய பேர் இருக்கமே தவிர, தேவ சமூகத்துல ஜெபித்து உத்தரவு வாங்குகிற கிறிஸ்தவர்கள் ரொம்ப கம்மி. அப்போ நிறைய பேருடைய வீட்டுக்கு நான் கடந்து போகும்போது நான் பார்க்கிறேன், அவங்க வீட்டுல கடன் பிரச்சனை, சமாதான குறைவு, வியாதி, பலவீனம் நீங்கவே மாட்டேங்குது. வாதையை போல ஒண்ணு மாத்தி ஒண்ணு குறை வந்துகிட்டே தான் இருக்குது. ஆனா அவங்க ஏசப்பா பிள்ளைன்னு சொல்லிக்கிறாங்க. அந்த தசமபா கொடுக்குறேன், காணிக்கை கொடுக்குறேன், கர்த்தருக்குரிய எல்லா காரியத்தையும் நான் நிறைவேற்றேன், ஆனாலும் கூட என்னுடைய வீட்டுல குறைவாய் இருக்கு அப்படின்னு சொல்லி அநேக வீடுகள்ல அழுகையின் சத்தத்தை நான் கேட்க முடிகிறது. அது மாத்திரமல்ல, ஒரு பெரிய பெரிய காரியங்கள் கூட தடை தடை உருவாக்குறதையும் தாமதமாகறதையும் நான் பார்க்கிறேன். இது எல்லாம் எதனால அப்படின்னா, அவங்க கிட்ட கேட்கிறேன் நானு, எதனால இந்த மாதிரி உங்க வீட்டுல இந்த பிசினஸ் தடையா இருக்குது, திருமணம் தடையா இருக்கு, கர்ப்பத்தின் கனி தடையா இருக்குது, அதாவது காரியம் கைகூடி வர்ற மாதிரி கடைசி நிமிஷத்துல நின்று போகிறதுதான் பெரிய தடையே இல்லையா? அப்படின்னா ஒரு சில வீடுகள்ல ஏன் இப்படி தடையாகுதுன்னு நீங்க இதை யோசிக்கிறீங்க அப்படின்னு சொல்லி யோசிச்சு நான் கேட்கும் போது, அவங்க சொல்ற ஒரு பதில் என்ன தெரியுமா? இல்ல பிரதர், நாங்க ஜெபிச்சுதான் பண்றோம், ஆனா தடையாகுது. ஜெபம் செய்து பண்ணுகிற காரியம் ஒருபோதும் தடையாகாது. வேத வசனம் சொல்லுது, கர்த்தர் செய்ய நினைப்பதை ஒருவனும் தடுக்க முடியாது அப்படின்னு சொல்லி. அப்போ இந்த தடையை கொண்டு வருவது யார்? எதனால தடை வருது அப்படின்னு சொல்லி பார்த்தா நம்ம தான் காரணம். அந்த காரியங்களை கொஞ்சம் டீப்பா அவங்க கிட்ட விசாரிக்கும் போது தெரியுது, ஜெபிச்சு பண்றான்னு என்ன தெரியுமா அர்த்தம்? ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு 2 சென்ட் நிலம் வாங்குறாங்கன்னு வச்சுக்கோங்க. ஆண்டவரே, நான் 2 சென்ட் நிலம் வாங்க போறேன், கர்த்தர் ஆசீர்வதியும், இயேசுவின் நாமத்தில் பிதாவே. அவ்வளவுதான். இது ஜெபமா? யோசனை பண்ணி பாருங்க. முதல்ல ஜெபம் அப்படின்னா நீங்க தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம், உத்தரவு கேட்கணும். ஜெபிக்கிற கிறிஸ்தவர்களை விட இந்த ஆண்டுல உத்தரவு கேட்கிற கிறிஸ்தவர்களை தான் தேவன் எதிர்பார்க்கிறார். அப்ப எப்படி ஜெபிக்கணும் தெரியுமா? ஆண்டவரே, நான் 2 சென்ட் நிலம் வாங்குறதுக்கு ஆயத்தமா இருக்கிறேன், என் கைகளின் பிரயாசத்தை நீ ஆசீர்வதிப்பீரா? 2வது, இந்த 2 சென்ட் நிலம் வாங்குறது உமக்கு சித்தமா? நான் வாங்கட்டுமா? கொஸ்டின் மார்க் வச்சிங்களா? 2 சென்ட் நிலமோ சிறுசோ பெருசோ, நீங்க ஜெபிக்கிற காரியத்துக்கு தேவ சித்தத்தை நீங்கள் கேட்கிற கிறிஸ்தவர்களா இருக்க வேண்டும். அப்படி நீங்க தேவ சித்தத்தை கேட்டு நீங்க செஞ்சீங்க அப்படின்னா, கர்த்தர் உங்களுக்கு உத்தரவு கொடுத்து உங்களுக்கு அறியாததும் உங்களுக்கு எட்டாவதுமான பெரிய காரியங்களை உங்களுக்கு அறிவித்து அழகா ஆலோசனை கொடுத்து நடத்துவார். அந்த இடத்துல நீங்க தோல்வியை பார்க்க மாட்டீங்க, வெக்கமடைய மாட்டீங்க, யாருகிட்டையும் நீங்க சோர்ந்து போகாம வாழ்ந்து காட்டுவீங்க. அப்போ என்னைக்குமே தெரிஞ்சுக்குங்க, கர்த்தருடைய உத்தரவுக்காக காத்துருங்க. அந்த உத்தரவுக்காக காத்திருக்கும் போது நீங்க வெக்கப்பட்டு போக மாட்டீங்க. உத்தரவுக்காக காத்துராம உங்க சொந்த யோசனையோ இல்ல மற்றவங்க சொல்றாங்களோன்னு சொல்லி நீங்க கீழே இறங்கிட்டீங்க அப்படின்னா, உங்க பிசினஸ் இருந்தாலும் சரி, சிறுசோ பெருசோ என்ன காரியமா இருந்தாலும் சரி, அதுல ஒரு தோல்வியை பார்ப்பீங்க. இதனால மன சஞ்சலம் ஏற்படும், மனம் சோர்வு ஏற்படும், விசுவாச குறைவு ஏற்படும். ஏன் ஒரு சில பேர் இயேசு கிறிஸ்துவையே விட்டு பின்வாங்குகிற கிறிஸ்தவர்களையும் நான் பார்த்திருக்கிறேன். இதுக்கு எல்லாத்துக்கும் காரணம் நம்முடைய ஜெபம் சரியில்லை. உத்தரவு கேட்டு ஜெபம் பண்ணுங்க, கர்த்தர் உங்க கூட பேசுவார். அவர் கல்லோ மண்ணோ வல்ல, நம்முடைய உயிருள்ள தேவனாயிருக்கிறார். இயேசு பேசுவார். பேசினால் அது ஆசீர்வாதமா இருக்கும். 2வது, நீங்க உத்தரவு கேட்டு ஒரு காரியத்தை நீங்க செய்யும் போது, வாங்கும் போது, கொள்ளும் போது அதுல ஏதாவது பிரச்சனை வந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், கர்த்தர் தான் பார்க்கணும். சிம்பிளா ஜெபிக்கலாம். ஆண்டவரே, உங்ககிட்ட கேட்டுதானே வாங்கினேன், நான் கேட்டுதானே போனேன், கேட்டுதானே செஞ்சேன், நீர் தான் பார்க்கணும் இந்த பிரச்சனையை நீங்க சொல்லும் போது, கர்த்தர் அந்த பிரச்சனைக்கு யுத்தம் பண்ணுவார். நீங்க சும்மா இருப்பீங்க. ஆனா நம்மளா ஒரு காரியத்தை ஆண்டவர்ட்ட கேட்காம உத்தரவு வாங்காமையே ஆசீர்வதியும்னு சும்மா மொட்டையா ஜெபம் பண்ணிட்டு ஒரு நிலத்தையோ இல்ல காரையோ இல்ல பைக்கையோ இல்ல வேற ஏதோ ஒரு காரியத்தை செஞ்சுட்டு அதுல ஒரு பிரச்சனை ஆண்டவரேன்னு வேணும்னா ஆண்டவர் சொல்லுவார், நீ கிட்ட கேட்டையா, உத்தரவு கேட்டையா? அததான் கேட்பார். தயவு செய்து உத்தரவு கேட்கிற கிறிஸ்தவர்களாய் நீங்களும் நானும் இருப்போமானால், கர்த்தர் நம்மை அதிகமாய் ஆசீர்வதித்து பலப்படுத்தி அநேகருக்கு சாட்சியாய் நிறுத்துவார். செபிக்கலாமா? கண்களை மூடி. எங்களை நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, இந்த வேலைக்காக ஸ்தோத்திரம். தகப்பனே, நீ வரக்கூடிய நாட்களிலே ஆசீர்வதியும் கேட்கிற கிறிஸ்தவர்களை காட்டிலும் உத்தரவு கேட்கிற கிறிஸ்தவ பிள்ளைகளை என் தேவன் ஆசீர்வதிப்பீராக. உம்மை ஏற்றுக்கொண்டு உம்மை தகப்பனை சொந்த இரட்சகராய் ஏற்றுக்கொண்டு உத்தரவு கேட்டு ஜெபித்து வாழுகிற ஒவ்வொருவரையும் நசரேயனாகிய இயேசுவின் நாமத்தில் ஆசீர்வதித்து அவர்களுக்கு உண்டான சகலத்திலேயே என் தேவன் ஆண்டவரே அவர்களுக்கு அறியாததும் எட்டாவதுமான பெரிய காரியங்களை அறிவிப்பேன்னு சொன்னீங்களே, கொடுப்பேன்னு சொன்னீங்களே, அந்த வார்த்தையின்படி திடப்படுத்தும்.
தொடர்ந்து எங்களை பலப்படுத்துங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமேன், ஆமேன். தொடர்ந்து ஜெபம் பண்ணுங்க. உத்தரவு கேட்டு ஜெபம் பண்ணுங்க. கர்த்தர் உங்களை ஆஸ்வதிப்பார். எங்களுக்காகவும் அந்த கடைசி கால அபிஷேகங்களுக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். காட் பிளஸ் யூ.